ஓம் நம சிவாய. சிவனும் பார்வதியும், சக்தியும் சிவமும் இணையும் புனித கதை. இந்த பிரபஞ்சத்தில் அன்புக்கும் தியாகத்துக்கும் சமநிலைக்கும் சக்திக்கும் ஒரு வடிவம் இருக்குமென்றால் அது சிவனும் பார்வதியும். சிவன் அமைதி, பார்வதி சக்தி. இவர்கள் இருவரும் தனித்தனி அல்ல, இவர்கள் இணைந்தால்தான் வாழ்க்கை. இன்று நாம் கேட்கப் போவது ஒரு திருமண கதை அல்ல, ஒரு ஆன்மீக பயணம், ஒரு பெண்ணின் தவம், ஒரு இறைவனின் உணர்வு மற்றும் உலகுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாடம். கைலாய மலையின் உச்சியில் பனி படர்ந்த அமைதிக்குள் கண்கள் மூடி உலகையே மறந்து சிவன் தியானத்திலிருந்தார். அவருக்கு தேவையில்லை ஆடம்பரம், அரசாட்சி, சொத்து, உறவுகள். அவர் ஆனந்தம், அவர் சுயம், அவர் மௌனம். உலகம் இயங்கிக் கொண்டிருந்தாலும் சிவன் அந்த இயக்கத்திலிருந்து விலகி உள் உலகத்தில் வாழ்ந்தார். ஆனால் ஒரு உண்மை இருந்தது, சக்தி இல்லாமல் சிவம் நிறைவடையாது. அதே காலத்தில் தட்சன் என்ற மன்னனின் மகளாக ஒரு பெண் பிறந்தாள். அவள் பெயர் சதி. சிறுவயதிலிருந்தே அவள் மனதில் ஒரே தெய்வம், ஒரே நாதன், சிவன். அவர் வித்தியாசமானவர் என்று சொன்னார்கள். அவர் சாம்பல் பூசுவார் என்றார்கள். அவர் சமூகத்துக்கு வெளியே வாழ்பவர் என்றார்கள். ஆனால் சதிக்கு சிவனில் அசிங்கமில்லை, அழகு மட்டுமே தெரிந்தது. அந்த அன்பு, அந்த ஈர்ப்பு, அந்த பக்தி ஒரு சாதாரணமான காதல் அல்ல. தட்சன் சிவனை அவமதித்தான். அவனுக்கு சிவன் பிடிக்கவில்லை. யாகம் நடந்தது, அதில் சிவன் அழைக்கப்படவில்லை. அவமானம் சதியின் இதயத்தை சிதைத்தது. என் கணவன் அவமதிக்கப்படுகிற இடத்தில் நான் வாழ முடியாது என்று அக்னியில் தன்னை அர்ப்பணித்தாள். அந்த தீ ஒரு உடலை மட்டும் எரிக்கவில்லை, அது சிவனின் இதயத்தையும் எரித்தது. சதி இறந்த செய்தி கேட்டதும் சிவன் நடுங்கினார். தியானம் கலைந்தது, மௌனம் உடைந்தது. சதியின் உடலை தோளில் சுமந்து உலகமெங்கும் நடந்தார். அவர் அழவில்லை, அவர் கோபிக்கவில்லை, அவர் உடைந்தார். அப்போது விஷ்ணு சக்கரத்தால் சதியின் உடல் துண்டுகளாகி சக்தி பீடங்களாக ஆனது. சிவன் மீண்டும் மௌனத்தில் மூழ்கினார். அதே சதி இமயமலை அரசன் ஹிமவானின் மகளாக பார்வதியாக பிறந்தாள். இந்த பிறவியில் அவள் தெரிந்து கொண்டாள், சிவனை அடைய அன்பு மட்டும் போதாது, தவம் வேண்டும். குளிர், வெயில், பசி, தூக்கம் எதுவும் அவளை தடுக்கவில்லை. ஒரே மந்திரம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மரங்களும் வியந்தன, மலைகளும் உருகின, தேவர்களும் திகைத்தனர். அவளது தவம் ஒரு பெண்ணின் காதல் அல்ல, அது சக்தி சிவத்தை அடையச் செய்யும் பயணம். சிவன் ஒரு முதியவனாக வந்தார். ஏன் அந்த சிவன்? அவர் எதுவும் இல்லாதவர், அவர் குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவர். பார்வதி சிரித்தாள். எனக்கு அவரின் வெளி உலகம் தேவையில்லை, எனக்கு அவர் உள்ளம் போதும். அந்த நொடியே சிவன் உணர்ந்தார். சிவனும் பார்வதியும் திருமணம் செய்து கொண்டார்கள். அது ஒரு சடங்கு அல்ல, அது சிவமும் சக்தியும் இணையும் தருணம். அந்த இணைப்பில்தான் கணேசன், முருகன் மற்றும் உலக ஒழுங்கு. சிவன் பார்வதியை தன் பாதி உடலாக ஏற்றார். அர்த்தநாரீஸ்வரர். ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பார்வதி. பாடம் ஒன்றே, ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. அமைதி + சக்தி = வாழ்க்கை. இன்று ஒரு பெண் பொறுமையாக இருந்தால் அவள் பார்வதி, ஒரு ஆண் அமைதியாக இருந்தால் அவன் சிவன். வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் சிவனாக அமைதியாக இருங்கள். வீட்டை காப்பாற்ற பார்வதியாக சக்தியாக இருங்கள். ஓம் நம சிவாய.